கிருஷ்ண ஜெயந்தி ப்ரீப்ரிப்பரேஷன் vlog தான் பார்க்க போறோம். இங்க எல்லாமே நம்மட்ட ரெடிமேட் மாவு இருக்கு. அதை வச்சு டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். டக்குன்னு முடிச்சிட்டு கிளம்புறோம். ஒரு திங்ஸா அப்படியே போரூர் மார்க்கெட்ல வாங்கிட்டு நாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து போரூரே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்கு. சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க ஸ்ரீ. நம்ம வீட்டில் இல்லடா, அது கிடையாதுடா. சமைச்சு முடிச்சு சாமி கொண்ட போறோம். கிருஷ்ணர் வந்து நம்ம பூஜை பண்ணிட்டாரு. கிருஷ்ணரையும் ராதையும் கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நானுங்களும் அம்மா சமையல் மீனாட்சி. நானுங்கள் ரமேஷ். இன்னைக்கு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்திக்காக முன்னாலே பலகாரம்லாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் வந்து மற்றதெல்லாம் செய்யறதுக்கு வசதியா இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து நான் வந்து பலகாரம் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிரசம், முறுக்கு, அதுக்கப்புறம் தட்டை, சீடை. ஓகே, இது 4 தான் பண்ண போறேன். அதுக்கப்புறம் உண்ணியாப்பம் அதுவும் பண்ண போறேன். ஆமா, அது ஒரு நாளைக்கு முன்னாடி செஞ்சு வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நல்லா இருக்கும். அது ஒரு வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி ப்ரீ ப்ரிப்பரேஷன் vlog தான் பார்க்க போறோம். அப்படியே போயிட்டு நம்ம ராதையும் கூப்பிட்டு வந்துருவோம். வடப்பள்ளியில இருந்து நம்ம கிருஷ்ணரை வாங்கிக்கிட்டு ராதையை கூப்பிட்டுக்கிட்டு, இல்லைன்னா ராதையை கூப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணரை வாங்கிட்டு வந்துருவோம். நம்ம வீட்டோட இன்னொரு கிருஷ்ணரோ இல்ல ராதையோ வந்து நெக்ஸ்ட் கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வீட்டுல இருப்பாங்கல்ல. ஆமா, லாஸ்ட் மந்த் இப்ப ரீசெண்டா செக்அப் போன டாக்டர் வந்து உள்ள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க போல, சீக்கிரமா வந்துருவாங்க போல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஆர்வத்தோட இருக்கும். எங்கேயோ பிளான் எதுவும் கிடையாது. ஷூட் வெளியூர்லாம் இங்கேதான், எல்லாமே வீட்டுலதான். வெளியே ஒத்துக்கிறதே இல்ல. செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருக்கும். நீங்களும் எவ்வளவு பேர் விஷ் பண்ணிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்களும் வீட்டுல கிருஷ்ண ஜெயந்திக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வீடியோவும் பார்க்கலாம். வாங்க, அது முன்னாடி போயிட்டு பலகாரத்தை ரெடி பண்ணிடலாமா? ஆமா, கமான் காய்ஸ். நம்ம வந்து வாழை இலை கட் பண்ணிட்டு வந்துடலாம். ஆமா, வாழை இலையில தான் இன்னைக்கு வந்து அம்மா வந்து என்ன போட போறீங்க? அதிரசம் போட போறாங்க. வாங்க போலாம். முன்னாடி ஒருத்தன் போவான், அந்த பொம்மையை வேற எடுத்துட்டு போவான். டேய், அது எதுக்குடா எடுத்துட்டு போற? இந்த குழந்தைங்க எல்லாம் பண்ணும் பாருங்க, அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டை சுத்தி எல்லாத்தையும் வச்சுட்டோம். அதனால ரொம்ப ஈஸியா இருக்கு. ஃப்ரண்ட்லயே வச்சிருக்கோம் இதை, அதனால டக்குன்னு அம்மா எடுத்துருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, உண்ணியாப்பத்துக்கு பச்சரிசி வந்து 1.5 டம்ளர் வச்சுருக்கேன். உளுந்து வந்து 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். இந்த உளுந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதில் சோடா மாவு சேர்க்க தேவையில்லை. உளுந்து சேர்த்திங்கன்னா அதுவே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் ஊறினா போதும் உண்ணியாப்பத்துக்கு பச்சரிசியும் உளுந்தும். அதனால் ஊறிட்டு இருக்கட்டும். இங்கே வந்து தட்டைக்கு வந்து நான் வந்து 1.5 ஸ்பூன் உளுந்தும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டிருக்கேன். அப்புறம் வேர்க்கடலையும் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, முறுக்கு ஓமம் போடலாம், இல்லைன்னா எள்ளு போடலாம், இல்லைன்னா ஜீரகம் போடலாம். எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எது வேணுமோ நீங்க போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரி போட்டீங்கன்னா பெரி முறுக்கு ஆயிடும். அதெல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் நல்லாதான் இருக்கும். இவன் வந்து தப்பா சொல்லித்தரான். தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெரி முறுக்கு போடுறோம், பெரியில அதிரசம் போடுறோம். சரி, இப்போ வந்து முதல்ல இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா அதிரச மாவு நம்மகிட்ட ரெடியாகவே இருக்குது. அதனால எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து அதிரசத்தை சுட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த அதிரச மாவு வந்து இங்கே எல்லாமே நம்மகிட்ட ரெடிமேடு மாவு இருக்குது. அதை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இன்னைக்கு நம்ம பண்ணுறது வந்து நம்மளுடைய ஓன் ப்ரிப்பரேஷன் ப்ராடக்ட்டில் தான் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய அதிரச மாவு நிறைய பேர் வாங்கி நம்மக்கிட்ட டாப் செல்லிங்னு பார்த்தீங்கன்னா அதிரச மாவு அண்ட் வந்து மசாலா தான் வந்து டாப் செல்லிங்கு. ஆமாம், ஃபர்ஸ்ட்ல வந்து அதிரசம் தான் இருக்கும். இதுதான் வந்து நிறைய பேர், ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லுவாங்க நல்லா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோடைய ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம். இந்த ஒரு இலையில நீங்க இலை இல்லை அப்படின்னா கவர்ல கூட தட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படியே வாங்கினதும் கொஞ்சம் லைட்டா பிணைஞ்சிட்டு அப்படியே போட்டு
தட்டி எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், சிம்பிள். இந்த அதிரச மாவு வந்து நம்ம ரெடிமேடு வாங்கும் போது இந்த மாதிரி தட்டி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட வேண்டியதான். நிறைய பேர் கேட்குறாங்க இதை என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாதவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இந்த மாவை வாங்க வேண்டியது நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாவை வாங்க வேண்டியது, தட்ட வேண்டியது, எண்ணெய் காஞ்சோடனே அதில் போட்டு பொரிச்சு எடுத்து எண்ணெய் அமுக்கிறதுனா அமுக்கலாம். ஒரு சிலர் எண்ணெய் அமுக்க மாட்டீங்க, அமுக்க வேண்டாம்னா அப்படியே கூட எடுத்து வச்சுக்கலாம். நாங்க சமைச்சிட்டு இருக்கோம், இவன் என்னன்னா ஈ பிடிச்சிட்டு இருக்கான். டேய் ஈ ஓட்டிட்டு இருக்கான் பாருங்க. என்னடா பண்ற? கேமரா பிடிச்சிருவான் போல. போடா இவன் ஏன்டா காட்டுற? ஏய் நான் ஒரு ஷை பாய்டா, பண்றதெல்லாம் வெளியே சொல்லாதடா. நானே ஒரு ஷை பாய், என்னடா வீடியோல காமிக்கிறேன். போ ஈ பிடிப்போ. பத்தியா அவனுக்கு பிடிக்காது, வீடியோ காமிச்சா பிடிக்காது. காட்டாதடா அப்படின்னு வந்து. அதிர்ஷ்டத்துடைய ஒரு பெரிய இதுவே என்னன்னு பாத்தீங்கன்னா, அது போட்டதுக்கு அப்புறம் அப்படியே மேல எலும்பி வரும் பாருங்க, அதுதான். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணேன். எப்பவுமே அதிர்ஷ்டத்துக்கு வந்து ரொம்ப எண்ணெய் காயக்கூடாது. அதாவது புகை வர மாதிரியும் காயக்கூடாது, கம்மியாகவும் காயக்கூடாது. நடு சென்டர்ல மீடியமா காயணும். அதுவே போதும். அதை அப்படியே உள்ள போட்டு வேண்டியதான். அப்புறம் நீங்க ஒரு காலத்துலாம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு பூரா உக்காந்து அதிர்சமாவையும் இதையும் சுட்டுட்டு உக்காந்துட்டு இருப்போம் நாங்க. சம்டைம்ஸ்லாம் என்ன ஆகும், தண்ணி வந்துடும். அந்த டைம் கூட அதான், ஆமா, அத கூட இது பண்ணாம வெளியே எடுத்து ஒரு கட்ல போட்டு அது மேல உட்காந்து சுட்டுட்டு இருந்தோம். இப்பெல்லாம் வந்து என்னது அது எதுக்குமா, சீர் கொடுக்கறதுக்கா, தீபாவளி சீர் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஆமா, டக்குன்னு ரிலேஷன் அப்படின்றதே வந்து தூரமா போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல கல்யாணம்னா 4 நாள் முன்னாடி போயிடுவோம், அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணமா அந்த டைம் போலாம், ரிசப்ஷனா அந்த டைம் போலாம், அப்படி ஆயிடுச்சு. போயிட்டு டக்குன்னு போயிட்டு அப்படியே தலையை காமிச்சிட்டு போட்டோ எடுத்துட்டு வந்துடுறோம். சரி, இதெல்லாம் யாரெல்லாம் மிஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதிர்ஷ்டம் வந்துட்டாரு, எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் நம்ம அதிரச மாவு. நம்ம கிட்ட அதிரச மாவு வாங்கியிருக்கீங்க, நீங்கள் சுட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு இந்த பாகு எடுக்கிறது வராது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து திட்டமாக எடுத்தோம்னா நிறைய பேர் உருட்டி பார்ப்பாங்க. அந்த மாதிரி உருட்டி பார்க்கக்கூடாது. உருட்டி பார்த்தா அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ அதை அந்த அதிரசம் சுடும் போது கல் மாதிரி இருக்கும். நடு பக்குவத்தில் நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு அதிரசம் கிடைக்கும். சூப்பரான அதிர்ஷ்டம் கிடைச்சிச்சு. சூடா இருக்கும். அதை வந்து நாங்க புட்டு காமிக்கிறோம். சாப்பிடலாம் கூடாது, சாப்பிடக்கூடாது அது தெரியுமா, புட்டு மட்டும் ஒண்ணு காமிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தாலே எனக்கு, நீங்க எனக்கு சாமிக்கு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஒண்ணு செஞ்சு கொடுங்க. அதெல்லாம் செய்ய முடியாது. ஐயோ, நான் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க. நாளைக்குதான் அதிர்ஷ்டத்துக்கு நாங்க நாளைக்கு வரையும் வெயிட் பண்ணோம் போல. நாங்க வருங்க, செம்மையா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தட்டை செஞ்சுக்கலாம். தட்டை மாவில் பார்த்திங்கன்னா கொட்டிட்டு இதில் வந்து முழு உப்பு நாங்கள் போட மாட்டோம், முக்கால் தான் போடுவோம். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் நம்ம வந்து நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் உளுந்த ஒரு ஸ்பூன் வந்து ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துப்போம். அதுக்கு நடுப்புற இங்கே வந்து கஞ்சி வச்சுருக்கேன். கஞ்சிக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம். நம்ம இங்கே வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு கருவேப்பிலை போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை வேண்டான்னா விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா திக்காக பிணைஞ்சிக்கணும். மொத்தமாக ஊற்றாதீங்க, கொஞ்சமாக தொளிச்சு நல்லா பிணைஞ்சிக்கலாம். நல்லா பிணைஞ்சிட்டு நல்லா சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தட்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு நல்லா எண்ணெய் காயணும், தட்டைக்கு வந்து எண்ணெய் நல்லா காயணும். அதுக்கப்புறம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்படி ஒன்றா எடுத்து போடுங்க, வாழை இலையில் தட்டும் போது சூப்பராக வரும். நல்லா வந்து வெந்துருச்சு, எடுத்து வச்சுக்கலாம் தட்டில். இங்கே வந்து சீடை மாவு வந்து கொட்டிக்கலாம். நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதில் வந்து பாதி எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுப்போம். ஏன்னா ஸ்வீட் சீடையும் உப்பு சீடையும் பண்ண போகிறோம் நம்ம. அதனால் பாதி எடுத்து வச்சுட்டு பாதியை வந்து பிணைஞ்சிக்கலாம். இந்த சீடை மாவுலையுமே நமக்கு வந்து 3/4 உப்பு இருக்கும். அதனால் 1/4 உப்பு சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். ஏன்னா முழு உப்பு நான் சேர்க்கறதில்ல. இதில் வந்து நீங்கள் ஜீரகம், எள், ஓமம் எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து நெய் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைஞ்சிப்போம் நம்ம. இப்போ நம்ம கஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா துவையல் அரைச்சிக்கலாம். 2 பூண்டு, ஒரு 4-5 மிளகாய், பெருங்காயம் கொஞ்சம், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு 100 கிராம் நம்ம வந்து உடச்சக்கல்லை சேர்த்து அப்படியே அரைச்சிக்கலாம். நம்ம
இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம கஞ்சிக்கு குடிக்கும் போது இந்த மாதிரி தலை இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அதை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே வந்து நம்ம முறுக்கு மாவை பிணைஞ்சி முறுக்கு புழிய ஆரம்பிச்சிடலாம். நான் 1/2 கிலோ முறுக்கு மாவு 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். 2 பேக்கெட்டையும் ஒன்றா கொட்டி இதை வந்து பிணைஞ்சிருவோம். இதில் வந்து நம்ம உப்பு வந்து ஃபுல்லாகவே சேர்த்துருக்கோம். நம்ம ஓமம் அப்படி இல்லைன்னா ஜீரகம் இல்லைன்னா நம்ம வந்து எள்ளு எது வேணுமோ சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து வறுத்து தான் போடணும். இதில் நெய் 1 ஸ்பூன் சேர்த்து இதை வந்து பிணைய ஆரம்பிச்சிடலாம். எந்த மாவு பிணைஞ்சாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் பிணையணும். கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு அதை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். இங்கே முறுக்கு புழிய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து இந்த குழாவில் வந்து புழிஞ்சிக்கலாம். இன்னொரு குழாவும் இருக்குது, நம்ம அப்புறமா எடுத்து புழிஞ்சிப்போம். இப்போ நல்லா புழிஞ்சி போட்டுப்போம். முறுக்கை கடகடன்னு ஒரே ஒரு ஜல்லிக்கரண்டையில் புழிஞ்சு போட்டுப்போம். முறுக்குக்கு வந்து எண்ணெய் நல்லா காயணும், அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் மொறுன்னு. பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும் போதே எடுத்துருங்க. வெள்ளையாக இருக்கும் போது எடுத்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கலர் வந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு கலர் வந்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் கலர் வந்த பிறகு கூட எடுத்துக்கோங்க. இங்கே வந்து காஃபி போட பால் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாருங்க, இந்த குழாவில் புழிஞ்சிக்கலாம். இதில் வந்து ரொம்ப மெலிசாக சூப்பராக வரும். அதுக்கு நடுப்புற நம்ம ரெஸ்ட் கிடைக்கும் போது இந்த சீடையை வந்து நல்லா உருட்டி ஒரு ஊசியில் வந்து ஒரு குத்தணும். அப்போ தான் வந்து வெடிக்காமல் சீடை வந்து சுட்டு எடுக்க முடியும். இதில் போட்ட முறுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்வீட், அது பேர் என்ன, சீடை இல்லை, சீடைக்கும் உண்ணியாப்பத்துக்கு ஒரு 1/2 முடி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். சரியா, இந்த வெல்லத்தை போட்டுருவோம். இது வந்து 300 கிராம் வெல்லம். இதுக்கு 50 கிராம், அதுக்கு 250 கிராம். நல்லா கொதிச்சா போதும், பாகெல்லாம் வர வேணாம், கொதிச்சாலே போதும். வெல்லம் வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுங்காட்டியும் நம்ம வந்து உண்ணியாப்பத்துக்கு மாவு அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த உளுந்து அரைப்போம். இந்த அளவுக்கு மசிஞ்சிருக்கு. தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு போடுங்க. ஏன்னா இந்த தேங்காய் பாலும் நம்ம வெல்லத்தையும் ஊற்றி தான் இந்த மாவை வந்து அரைக்கணும். அதெல்லாம் தண்ணி ஒரு பொட்டு கூட இதுலேருந்து அதில் ஊற்ற வேண்டாம். இப்போ வந்து இதில் நம்ம வடிகட்டிக்கலாம். தேங்காய் பாலில் கொஞ்சம் அதுக்கு தண்ணி தேவை, அதனால இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை ஒரு கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து இந்த அரிசியை அரைச்சிக்கலாம். தேங்காய் பாலும் அதுக்கப்புறம் வெள்ளை தண்ணியும் பாருங்க, சூப்பராக வந்து அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதில் மாவு போடுவீங்களாமா? ஆமாம், இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடணும். மாவு அவ்வளோதான், ரெடி இல்லை? அவ்வளோதான், ரெடி. உண்ணியாப்பமுடைய மாவு ரெடி. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீடைக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் இது கொதிச்சதுக்கப்புறம் அதில் போட வேண்டியது தான். டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்புறோம். ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதில் வந்து நம்ம பனியார சட்டி வச்சு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நெய்யில் தான் பண்ணுவாங்க இது, நான் ஆனால் எண்ணெயில் பண்ண போகிறேன். ஏன் நெய்யில் பண்ணால் திகட்டிடும். ஓ, அதனால். இது வந்து இனிப்பு சீடைக்கு கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம். பத்தாட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. சீடை வெடிக்கும், வெடிக்காது, உருட்ட வராது. ஓ, இப்போ இதை மறுபடியும் உருட்டணும் இல்லை? ஆமாம், சின்னதாக உருட்டிக்க வேண்டியது தான். இதுவுமே ஒரு குத்தணும். இதில் வந்து நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன். இது ஒரு தடவை ஊற்றினோம்னா ஒரு 2-3 தடவை நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம உண்ணியாப்பத்தை ஊற்றிப்போம். ஒரு 3/4 இது வந்தால் போதும். என்ன நிறைய இருக்க மாதிரி இருக்கும்? இல்லை 2-3 தடவை இதுலேயே ஊற்றணும். இங்கே வந்து சீடை போட்டுக்கலாம். முதல்ல ஒரு 4-5 போட்டு பார்ப்போம். வச்சு ஓட்டெல்லாம் போட்டீங்க, 4-5 போட்டு பார்க்கலான்றீங்க. இப்போ அப்படிதான் நம்ம பயமுறுத்துறது மக்களை. ஆமா, போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நீ கேமராவை தூரவே வாயை மூடிட்டு. உண்ணியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. அது எடுத்து போட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்துல. 4-5 நாள் கெட்டு போகாம நல்லா இருக்கும் சுட்டு வச்சுட்டா. ஓகே, வாழைப்பழம் எல்லாம் போட மாட்டாங்க? அது வேறப்பா. ஓ, அது நம்ம பணியாரம். ஓகே, இது வேற. இது உண்ணியாப்பம். சீடை வந்து உப்பு சீடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, மேலே வந்து மிதந்துருச்சு. போட்டு எடுத்து வச்சிட்டோம். எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். அதே மாதிரி
எல்லாமே முடிச்சிட்டோம் கரெக்ட்டா? இன்னும் ஸ்வீட் சீடை இருக்கு. ஸ்வீட் சீடை இது நார்மல் சீடை. அதையும் பொரிச்சு எடுத்துட்டா முடிஞ்சது. ஸ்வீட் சீடை போடும்போது நம்ம தீயை வந்து குறைச்சி வச்சிடணும். ஏன்டா பயப்படுற? வெடிக்க போகிறது. அம்மா சொன்னாங்க வெடிக்காதுன்னு, அதனால நம்பி நம்ம பக்கத்துல. சூப்பரான கிருஷ்ண ஜெயந்தி பணியாரம் பலகாரம். ஆமா, பலகாரமெல்லாம் செஞ்சாச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஸ்வீட் சீடை பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் உப்பு சீடை பண்ணியிருக்கேன், அதிரசம் பண்ணியிருக்கேன், தட்டை பண்ணியிருக்கேன், முறுக்கு பண்ணியிருக்கேன், உண்ணியப்பம் பண்ணியிருக்கேன். மீதி நாளைக்கு வந்து சிலதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் அப்பவே பண்ற பொருள், அதெல்லாம் நாளைக்கு பண்ணிக்கலாம். இதை முடிச்சுட்டு இப்ப நான் போய் பாப்பாவை கூப்பிட்டுட்டு அப்படியே கிருஷ்ணர் வாங்கிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதுதான். நாளைக்கு வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ண போறோம். ஆமா, இன்னைக்கே பலகாரம்லாம் செஞ்சாச்சு. ஏன்னா நாளைக்கு பலகாரம்லாம் செஞ்சா ரொம்ப லேட் ஆகும். எப்பவுமே முன்னாடியே செஞ்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும். கிளம்பலாம். வாங்கலான்ட்டு வந்தோம். பண்ணிடலாம் ப்ரோ. சூப்பரா வந்து வெண்ணையோட உட்காந்துட்டு இருக்காரு. இந்த தடவை உட்கார்ந்து இருக்கிற கிருஷ்ணர் வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து தவழ்றது வாங்கணும். ஆமா ஆமா, இப்போ வந்து உட்கார்றது ஒரு ஸ்டெப்பா வாங்கிட்டே போனோமா. அது என்ன ப்ரொசீஜர்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை வந்து சொல்லுங்க. எங்களுக்கு சொன்னாரு, எங்களுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதனால இப்போ வந்து வாங்கியாச்சு. நம்ம வீட்டு கிருஷ்ணர் இப்போ வர போறாரு. இங்க வந்து தோரணம் வாங்கியாச்சு. அப்படியே போலாம். ஒரு திங்ஸா அப்படியே போரூர் மார்க்கெட்ல வாங்கிட்டு நாங்க போயிட்டு இருக்கோம். ஸ்ரீ என்ன தெரியலையே, வாங்க போலாம். இங்க வந்து இதோடைய பேர்லாம் எனக்கு தெரியல. அக்கா இதெல்லாம் என்னக்கா பேரு? காட்டு கல்லக்கா. மண்டைய சொரியத்தை பாருங்க. மூளையில அரிக்குது. ஆமா, இன்னைக்கு பேன் இருக்குது அவாக்கு. உங்க தலையில இருந்தா ஏறி இருக்கு அவாக்கு. ஸோ இன்னைக்கு வந்து போரூரே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. செம்ம க்ரௌடாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே நிறைய கடைங்கெல்லாம் போட்டிருக்காங்க. தேங்க்யூக்கா. சரிங்கக்கா, வரேன். தேங்க்யூ. வெள்ளாங்க அம்மா, வெள்ளாங்கவா. $20 ஒரு பீஸ். எவ்வளோ? என்ன பேருண்ணா இது பேரு? வெள்ளாங்கவா. இதுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க. ஸ்ரீ நம்ம வீட்டுல இல்லடா, அது கிடையாதுடா. இதை உடைச்சிட்டு இது உள்ள சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க. டேடிக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒரு மரமே இருக்கும். நானும் டேடியே போய் ஒரு மரத்துல இருந்து பறிச்சு இப்படி உடைப்போம். உடைச்சிட்டு உள்ள சக்கரை போட்டு சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கும். 1/4 கிலோ 60, அரை கிலோ 100 ரூபாய்க்கு. 4 கிலோ. ஓ, 1/4 கிலோ 60. என்ன ரேட் அது? இந்த ஆப்பிளா என்ன சொல்லுவீங்க? பேரிக்கா. ஆமா, பேரிக்கா தலையாடுவாங்களே. பேரிக்கா தலையாடுவாங்களா, அது மாதிரி பேரிக்காய் தான். முடிஞ்சது. ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்திக்கு வீட்டில் போய் நம்ம ரெடி பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸ்நாக்ஸா? ஸ்நாக்ஸ்லாம் அவ ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஆல்ரெடி. வாங்கலாம் மாட்டோம் நம்ம வீட்டில். நம்ம ஒன்லி வீட்டிலே ரெடி பண்ணிடுவோம். நம்ம போய் வெளியே வாங்கினா நமக்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்கு? பூவெல்லாம் அப்பா வாங்கிட்டு வந்தாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மாலை. அம்மா மாலை வாங்கல? ஐயோ, சரி வாங்க போவோம். நான் வந்து தோரணம் வாங்கிட்டு அப்பா வாங்கிட்டு வந்தாரா என்னன்னு தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் வரலட்சுமிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்புறம் வந்து நம்ம கிருஷ்ணர் வந்து நம்ம பூஜை ரூம் வந்துட்டாரு. நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் அலங்காரம்லாம் பண்ணி சமைச்சு முடித்து சாமி கும்பிட போகிறோம். இன்னைக்கு விளாக் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய். ஆமா, ரெடி பண்ணிட வேண்டியதுதான்.
ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய்.